திரு செங்கோடு மலை செந்நிறமாக திகழ புராணம் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? காலத்தால் அளவிட முடியாத பழம்பெருமையும் புராண வரலாறும் கொண்டது திரு செங்கோடு என்ற திருக்கொடி மாட செங்குன்றூர். வட இமயம் தொடங்கி தென் குமரி வரை உள்ள சிவத்தலங்கள் 1008. இதில் பாடல் பெற்ற தலங்கள் என்னும் புகழ் பெற்றவை 274 கோவில்கள். இதில் தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் திருப்புக்கொழியூர் என்னும் அவினாசி, திருமுகன் பூண்டி, திருநானா என அழைக்கப்படும் பவானி, திருக்கொடி மாட செங்குன்றூர் என்று அழைக்கப்படும் திரு செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், திருவெண்சாமக்கூடல், திருப்பாண்டி, கொடுமுடி, திரு கருவூரணி நிலை என்னும் கரூர் ஆகிய 7 தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் ஆகும். செந்நிறம் கொண்ட மலை என்பதால் செங்கோடு என அழைக்கப்பட்டது என்றாலும் செந்நிறமாக திகழ புராணம் சொல்லும் காரணம் என்ன தெரியுமா? திரிபுரம் எரிக்க புறப்பட்ட சிவபெருமான் மேருமலையை வில்லாக்கி வாசுகி என்னும் பாம்பை நானாக்கி அக்னி தேவனை அம்பு முனையில் பொருத்தி வாயுவை விசையாக்கி எடுத்து சென்றார். எல்லாம் சிவம் என்றிருக்க நம் துணையின்றி சிவனால் முப்புறத்தை எரிக்க முடியாது என மேரு, வாசுகி, அக்னி, வாயு ஆகியோர் ஆணவம் கொண்டனர். இதை உணர்ந்த எம்பெருமான் இவர்கள் துணையின்றி தம் சிரிப்பாலேயே முப்புறத்தையும் எரித்து அளித்தார். இந்த நிலையில் வாயுவுக்கும் மும்மூர்த்திகளின் ஆபரணமாக திகழும் ஆதிசேஷனுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற பெரும் போட்டி சண்டைகளில் தலையிட்ட தேவர்கள் மேருமலையை வாயு தன் பலத்தால் தகர்க்க வேண்டும், ஆதிசேஷன் தன் பலத்தாலும் படத்தாலும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் அவ்வாறு போட்டியிட்டு வெல்பவர்களே பலசாலி என்று கூறினார்கள். அதன்படி மேருமலையை ஆதிசேஷன் பற்றி கொள்ள வாயுதேவன் தன் பலம் முழுவதை பிரயோகித்தும் வெற்றி காண முடியவில்லை. தோல்வியில் ஆத்திரம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் 7 லோகங்களிலும் காற்றே இல்லாமல் செய்கிறான். சுவாசிக்க காற்று இல்லாமல் உயிரினங்களும் பயிரினங்களும் மயங்கி விழ பயந்து போன தேவர்கள் வாயுவிடம் மன்றாடினார்கள். வாயுதேவன் மறுக்கவே தெய்வ குணம் கொண்ட ஆதிசேஷனை போட்டியில் விட்டுக் கொடுக்கும்படி வேண்டினார்கள். மனமிறங்கிய ஆதிசேஷன் தன் பிடியை தளர்த்த வாயு தன் பலத்தால் மோதி ஆதிசேஷனின் தலையையும் மேருமலையின் சில பாகங்களையும் பீத்துக் கொண்டு போகும்படி செய்தார். இதில் ஆதிசேஷனின் 5 தலைகளும் மேருவின் 5 மலைகளும் பெயர்ந்து விழுந்தது. ஆதிசேஷனின் நடுநாயகமான தலையும் அதிலிருந்து பீரிட்ட ரத்தம் தோய்ந்து விழுந்ததால் செங்குன்றூர் எனவும் பின்னர் திருக்கொடி மாட செங்குன்றூர் எனவும் வழங்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திரு செங்கோடு ஆனது.